திருச்சிற்றம்பலம். சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காணொளியாக நவ கிரகங்கள் யாருக்கு செயல்படுவது இல்லை என்பது பற்றி சிந்திப்பதற்கு ஏதுவாக இந்த காணொளி அமைந்திருக்கும். அந்த வகையிலே நவ கிரகங்கள் என்றால் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லப்படக்கூடிய 9 கோள்களும் நவ கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. நவம் என்றால் 9 என்ற அர்த்தம். நவ என்றால் 9 என்ற அர்த்தம். ஆகவே இந்த 9 கோள்களை பற்றி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த, அதாவது இன்றிலிருந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய திருப்பதிகத்திலே அழகாக பதிவிட்டிருக்கிறார். எந்த விதமான அறிவியல் வளர்ச்சியும் இல்லாத அந்த காலகட்டத்திலேயே தன்னுடைய ஞானத்தின் துணை கொண்டு இந்த 9 கோள்களை பற்றிய செய்தியை அற்புதமாக பதிவிட்டிருக்கிறார். வேயிரு ஜோலிபங்கன் விடமுண்டகண்டன் மிகநல்ல வீணதடவி மாசிறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசிர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று குறிப்பிடுகிறார். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே என்று மிக அற்புதமாக தெளிவாக பதிவிட்டிருக்கிறார். இந்த 9 கோள்களும் அடியாருக்கு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல என்று பதிவிடுகிறார். அப்படி என்றால் அடியார்களுக்கு இந்த 9 கோள்களும் நன்மை செய்யும் என்று பதிவிடுகிறார். ஆகவே நன்மை செய்யும் என்ற செய்தி பதிவிடுவதனால் இந்த கோள்கள் தீமையும் செய்யும் என்ற ஒரு மறைமுகமான உண்மை அதிலே மறைந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த உயிர்களாகிய நமக்கு இன்ப துன்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த இன்ப துன்பங்களை இறைவன் இந்த நவ கிரகங்களின் வழியாக நமக்கு ஊட்டிக்கொண்டே இருக்கிறான். இந்த இன்ப துன்பம் எதனால் வருகிறது என்றால் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலே நமக்கு இன்ப துன்பங்கள் வருகிறது. இந்த பாவ புண்ணியங்கள் எதனால் வருகிறது என்றால் நாம் செய்த நல்வினை தீவினை என்று சொல்லப்படக்கூடிய செயல்களால் வருகிறது. தன்முனைப்போடு நான் என்ற எண்ணத்தோடு செய்யப்படும் செயல்கள் அனைத்துமே வினையாக மாறுகிறது. அந்த வினை நல்வினை தீவினையாக நாம் பிரிக்கிறோம். இந்த நல்வினை பதிவிடப்படுகின்ற பொழுது புண்ணியமாக பதிவாகி நமக்கு திரும்ப வருகின்ற பொழுது இன்பமாக வரும். நாம் செய்கின்ற தீவினை பதிவாகின்ற பொழுது பாவமாக பதிவாகி நமக்கு திரும்ப வருகின்ற பொழுது துன்பமாக வரும். ஆகவே இன்ப துன்பங்கள் இரண்டும் இந்த உயிர்களுக்கு மாறி மாறி வருவதற்கு காரணம் நாம் செய்யக்கூடிய வினைகள் தான். இந்த வினைகளை நாம் எந்த கருவிகளை கொண்டு செய்கின்றோம் என்றால் மனம், வாக்கு, காயம். இந்த 3 கருவிகளை கொண்டுதான் நாம் வினைகளை சம்பாதிக்கிறோம், வினைகளை ஈட்டுகிறோம். இந்த 3 கருவிகளிலே முதன்மையான கருவியாக விளங்கக்கூடியது மனம். இந்த மனதில் செய்த வினைதான் பிரதிபலிக்கக்கூடிய இடமாக வாக்கின் வழியாக பேச்சின் வழியாக பிரதிபலிக்கும், அல்லது உடம்பின் வழியாக காயத்தின் வழியாக பிரதிபலிக்கும். ஆகவே வினைக்கு மூலமாக விளங்குவது மனம்தான் வினைக்கு மூலமாக விளங்குகிறது. மனதனுடைய செயல்பாடுதான் வினையாக மாறுகிறது. நாம் செய்கின்ற செயல், எண்ணுகின்ற எண்ணம் அனைத்துக்கும் மனமே மூலமாக விளங்குகிறது. ஆகவே நம்முடைய சமயத்தை பொறுத்த வரையும் மனதால் எதை நினைத்தாலும் அது வினையாக மாறிவிடும் என்று சொல்லுகிறார்கள். அதாவது எந்த ஒரு செயல் நான் என்ற தன்முனைப்போடு செய்யப்படுகிறதோ அல்லது மனதிலே நினைக்கப்படுகிறதோ அந்த செயல் வினையாக மாறும். நான் என்ற தன்முனைப்பு அற்ற செயல் வினையாக மாறுவது கிடையாது. ஆகவே நான் என்ற தன்முனைப்போடு நினைக்கப்படும் செயல்கள் அனைத்துமே வினையாக பதிவிடப்படும், வினையாக மாறும். அந்த வினை நல்வினை தீவினை என்று பிரியும். நல்வினை
பதிவு செய்கின்ற பொழுது புண்ணியமாக பதிவு செய்து திரும்ப நமக்கே வருகின்ற பொழுது இன்பமாக வரும். தீவினை பதிவு செய்கின்ற பொழுது பாவமாக பதிவாகி நமக்கு திரும்ப வருகின்ற பொழுது துன்பமாக வரும். ஆகவே இந்த இன்ப துன்பங்களை இறைவன் நமக்கு மாறி மாறி நம்முடைய வினைகளுக்கு தக்கவாறு வழங்குகிறான். நவ கிரகங்களின் துணை கொண்டு வழங்குகிறான். ஆகவே இந்த நவ கிரகங்கள் யாருக்கு செயல்படாது என்றால், வினைக்கு மூலமாக விளங்கக்கூடியது எது என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது மனம்தான் வினைக்கு மூலமாக விளங்குகிறது. ஆகவே இந்த மனதனுடைய செயல்பாட்டை யார் ஒருவன் நிறுத்துகிறானோ, மனம் என்பது யாருக்கு செயல்படாமல் இருக்கிறதோ, மனம் என்பது யாருக்கு அழிந்து போகிறதோ அவருக்குத்தான் வினை சம்பாத்தியம் நிகழாது. வினை சம்பாத்தியம் நிகழாத காரணத்தினால் பாவ புண்ணியம் இருக்காது. பாவ புண்ணியம் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு இன்ப துன்பம் இருக்காது. ஆகவே மனம் செயல்பாடு அற்றவனுக்கு இந்த நவ கிரகங்கள் செயல்படுவது இல்லை. அந்த நவ கிரகங்கள் செயல்பாடு முற்றிலும் நீங்க வேண்டுமென்றால் ஒருவன் தன்னுடைய மனதை வென்றவனாக இருக்க வேண்டும், அல்லது மனதை அழித்தவனாக இருக்க வேண்டும், அல்லது மனதனுடைய செயல்பாட்டை நிறுத்தியவனாக இருக்க வேண்டும். அந்த மனமானது செம்மையாக வேண்டும். ஆகவே மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பது அகத்திய பெருமானுடைய வாக்கு. ஆகவே அந்த மனம் யாருக்கு செயலற்று நிற்கிறதோ அவர்களுக்கு நவ கிரகங்கள் செயல்படுவது இல்லை என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.